இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ரெட் ரிப்பன். கிரிஷ் அப்படின்றவர் ரெகுலராக பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டுருப்பாரு. அங்கே அவர் ஒரு நாள் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் கிரிஷை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க இவர் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் பார்க்கில் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது கிரிஷ் அந்த பொண்ணை பார்த்து, உன்னோட நெக்கில் ஒரு ரெட் கலர் ரிப்பன் கட்டியிருக்கியே, டெய்லியுமே நீ இதை கட்டிட்டு வர, நான் நோட் பண்ணியிருக்கேன், எந்த ரீசனுக்காக இதை நீ கட்டியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, ரீசன் இப்போ என்னால் சொல்ல முடியாது, பட் இந்த ரெட் ரிப்பன் எனக்கு ரொம்பவே முக்கியம், இதை நான் ரிமூவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிஷும் கண்டுக்கல. கொஞ்ச நாளில் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க நிறைய பார்ட்டிஸ்க்கெலாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கிரிஷ் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, இப்போவாவது நீ இந்த ரெட் ரிப்பனை கழட்டலாம்ல அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை என்னால் கழட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமண்ட்டாக இருந்திருக்காங்க. கிரிஷும் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. அந்த குழந்தை விளையாடும் போது அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்கிற ரெட் ரிப்பனை எடுக்க ட்ரை பண்ணுது. அப்போது அந்த பொண்ணு அந்த குழந்தையோட கையை தள்ளி விட்டுறாங்க. இதை கிரிஷ் பார்க்குறாரு. பார்த்துட்டு யோசிக்கிறாரு, என்ன இந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற அந்த ரெட் ரிப்பனுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, என்னன்னு ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டுது, இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. கிரிஷுக்கும் அந்த பொண்ணுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. அவங்களோட கழுத்தில் இருக்கிற ரெட் ரிப்பனை ரிமூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாம், இதை போடும்பொழுது அவங்க அந்த ரெட் ரிப்பனை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு அழகான நெக்லஸை வாங்கி வைக்கிறாரு. அவங்க வெட்டிங் டேவும் வருது. அப்போ அவர் அந்த பொண்ணை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நெக்லஸை கிஃப்ட் பண்ணுறாரு. அவங்க அதை பார்த்தவொன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த நெக்லஸ் ரொம்பவே அழகாக இருக்குது, என்னோட கலருக்கு ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உடனே கிரிஷ் இந்த நெக்லஸை நானே மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவரே அந்த ரெட் ரிப்பனை ரிமூவ் பண்ண போகிறாரு. அப்போது அந்த பொண்ணு ரொம்பவே கோபமாயிடுறாங்க. நீ பிளான் பண்ணி தான் இந்த நெக்லஸை வாங்கி கொடுத்தியா, நான் எத்தனை முறை சொல்கிறது இந்த ரெட் ரிப்பனை என்னால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு, இது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், இனிமேல் நீ ரெட் ரிப்பன் பற்றி பேசவே கூடாது, நான் இந்த ரெட் ரிப்பனை என் வாழ்நாள் முழுவதுமே ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க. இப்படியே கொஞ்ச காலங்கள் போகுது. கிரிஷ் அவர் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. 2 பேருக்குமே ரொம்பவே வயசாயிடுச்சு. அவரு ஃபைனலாக அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, நம்ம 2 பேருக்குமே ரொம்பவே வயசாயிடுச்சு, நீ இந்த ரெட் ரிப்பனை எதுக்கு அவுக்காம போட்டுட்ருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கம்பல் பண்ணுறாரு. ரொம்ப வருத்தப்பட்டும் சொல்கிறாரு. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இந்த ரெட் ரிப்பனை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறேன், ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னால் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற ரெட் ரிப்பனை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ண அடுத்த செகண்டே அவங்க தலை துண்டா போய் கீழே விழுது. அப்போ தான் கிரிஷ்க்கு தெரியுது, நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஆவி கூட வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் அதை ரியலைஸ் பண்ண உடனே அந்த இடத்துலையே அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஆனால் அந்த ரெட் ரிப்பனுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் இப்போ வரைக்கும் தெரியல. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.